ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி பர்த் மைதானத்துல நடைபெற உள்ளது. இந்த போட்டியில அர்ஷித் ராணா இந்திய அணியுடைய பிளேயிங் 11ல 3வது வேகப்பந்து வீச்சாளராக இடம்பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் இதுவரையுமே ஒட்டுமொத்தமாக உள்ளூர் அளவுல ஒரு நாள் போட்டிகள், டெஸ்ட் போட்டிகள், T20 போட்டிகள் அப்படின்னு மொத்தமாகவே 50 போட்டிகள்ல கூட ஆடல அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. அதிக அனுபவம் இல்லாத அவருக்கு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது பலரையுமே வியப்புல ஆழ்த்திருக்கு. அவரை ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடருக்கான உத்தேச 11 அணியில தேர்வு செய்த போதே இந்த கேள்வி இருந்தது. தற்போது அவரை பிளேயிங் 11லுமே ஆட வைப்பது ரொம்பவே வியப்பாக இருக்கு. 2024 IPL தொடர்ல அர்ஷித் ராணா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடைய வேகப்பந்து வீச்சாளராக சிறப்பாக செயல்பட்டாரு. அந்த அணி கோப்பை வென்றதுல அவருக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதே ஆண்டு கொல்கத்தா அணியுடைய ஆலோசகராக கௌதம் கம்பீர் அவர்கள் இருந்தாரு. அப்போது அர்ஷித் ராணா மீது கம்பீருக்கு நன்மதிப்பு ஏற்பட்டிருக்காம். அதனாலேயே அர்ஷித் ராணா இந்திய டெஸ்ட் அணியில மிக குறுகிய காலத்திலேயே இடம்பெற்றுள்ளார். அர்ஷித் ராணா இதுவரைக்குமே 10 உள்ளூர் டெஸ்ட் போட்டிகள்ல 43 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. அந்த போட்டிகள்ல 469 ரன்களை குவிச்சிருக்காராம். ஒரு சதம் மற்றும் 2 அரை சதங்கள் அடித்திருக்காராம். பேட்டிங்கிலுமே ஓரளவிற்கு கை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்பதால அர்ஷித் ராணாவை நம்ம கம்பீர் அவர்கள் தேர்வு பண்ணியிருக்காரு. சோ கூடி விரைவிலேயே 11 அணியை இந்திய அணி வெளியிட இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.